வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள். ஆனி ஒன்றாம் தேதி 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த மாதங்களிலே ஆனி மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 5ஆம் இடத்திலே 3 நாளுக்குடையவர் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றதும், விருச்சிக ராசிக்கு 7-12 குடையவர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும், 8ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் இருக்கின்ற ஒரு அமைப்பு, 2-5 குடையவர் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு அவர் 8ஆம் இடத்திலே அமைய பெறுகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பு. மகர ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பஞ்சமசானத்திலே இருக்கின்ற பொழுதும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் கிரகங்களின் சஞ்சாரம் ராசிநாதன் 10ஆம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த சிம்மாசனத்தின் அதிபதியும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே மறைந்தாலும் அவருடைய பார்வை என்பது குருவின் அனுகிரகத்திலே இருக்கின்றது. குரு சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் சேர்க்கை என்பது இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே நல்ல பலன்களில் வெளிநாடு வெளியூர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. விருச்சிக ராசிக்கு 10 குடையவர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திலே அஷ்டமசானத்திலே மறைந்து, குரு பகவானும் அங்கே 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அங்கே குரு சூரியன் இணைவு, புதன் பகவான் ஆட்சி பெறுகின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. உங்களுக்கு 7 குடையவர் 6ஆம் இடத்திலே மறைந்து மாதத்தில் பிற்பகுதியில் 16ஆம் தேதியில் ஆனி மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் வரப்போகின்றார். அப்பொழுது உங்களுடைய ராசியை பார்க்க போகின்றார். இந்த காலகட்டங்களிலே கல்யாண வைபவங்களிலே நடக்காதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் மாதத்தில் முற்பகுதியில் உங்களுடைய 7 குடையவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது விரைய செலவுகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் அவர் உங்களுக்கு விரைய செலவுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கும் இருக்கும். 8 குடையவர் 8ஆம் இடத்தில் இருந்து மாதத்தில் 9ஆம் தேதி ஆனி மாதம் 8ஆம் இடத்திலிருந்து 8 குடையவரும் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் விருச்சிக ராசிக்கு அவர் உங்களுடைய 9ஆம் இடத்திலே பலம் பெறுகின்ற ஒரு அற்புத அமைப்புகளிலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாபாதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 2 குடையவர் 8ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானங்களிலே பார்க்கின்ற ஒரு அமைப்பு. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. 8 குடையவர் 8ஆம் இடத்திலே இருந்து 9 குடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்றதும், 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் அவருடைய ஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும், செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அவர் 10ஆம் இடத்திலே இருந்தாலும் தன்னுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு மிகவும் அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. அவருடைய 4வது பார்வை சொத்து சுகம் வீடு வாகனங்களிலே தடுமாற்றம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இதனால் வரையில் 9ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்தது என்பது நீங்கள் எதிர்பார்த்த ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகளாகவும் தகப்பனார்களால் தேவையில்லாத வாக்குவாதங்களிலே சந்தித்திருப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களிலே ஒரு சில தடை தாமதங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்திருப்பீர்கள். இனி அந்த ஏமாற்றங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து நல்லதொரு மாற்றத்தை இனி கேந்திர ஸ்தானங்களிலே உங்களுடைய விருச்சிக ராசியை மட்டுமல்ல அவருடைய 7வது பார்வை என்று சொல்லக்கூடியது உங்களுடைய 4ஆம் இடத்தில் வீடு சொத்து சுகம் வாகனங்களிலே நல்லதொரு மாற்றத்தை அங்கே குருவின் பார்வையும் செவ்வாய் பகவானுடைய ராகுவும் இருக்கின்ற பொழுது விற்கக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் புதுசாக கட்டக்கூடியவர்களும் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் எதிர்பார்த்த சொத்து சுகங்களிலே விரிவாக்கக்கூடியவர் போகக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் எதையும் பெருசாக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பெரிய வீடுகளையும் பெரிய வாகனங்களையும் புதுசாக மாற்றக்கூடியதற்கும் வெளிநாடு வெளியூர் மூத்த சகோதரர்கள் அன்பு ஆதரவுகள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. பஞ்சமாதிபதி அஷ்டமசானத்திலே மறைவது என்பது ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு 2 குடையவர் தன காரகன் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானங்களை 3 கிரகங்களின் பார்வை இருக்கின்றது என்பது குடும்பங்களிலே வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் தடை தாமதங்கள் இருந்தாலும் அது நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே எதிர்பாராத லாட்டரி சீட்டு சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதங்களிலே ஒரு சிலருக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அஷ்டமஸ்தானத்திலே 10 குடையவர் தொழில்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கும் கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் சேர்க்கை 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கின்ற உங்களுடைய வாக்குகளிலே ஐஸ்வர்யமான நல்லதொரு குடும்பங்கள். இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசி தனுசு ராசி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு கோமத்தின் இருப்பு. 4ஆம் இடமும் இங்கே 11ஆம் இடம் 4ஆம் இடம் 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் மாறுகின்ற அமைப்பு என்பது மூத்த சகோதரர்கள்
தாய்மார்களுக்காக உதவுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சில மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. குருவின் அனுகிரகம் விழுகின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்கின்றது விருச்சிக ராசிக்கு. அந்த 12ஆம் இடத்ததிபதியும் பார்வை செய்கின்ற தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுபகிரகங்களின் பார்வை இந்த காலகட்டங்களிலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் வியாபார ஸ்தலங்களிலே இருக்கிறவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆணி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் நவக்கிரக நாயகர்கள் 5வது இடத்திலே தொழில்காரகன் பலம் பெற்று உங்களுடைய 11வது இடத்திலே சனி பகவான் பார்க்கின்ற ஒரு அமைப்பும் 11ஆம் இடத்ததிபதியும் ஆட்சி பலத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற ஆசை அபிலாசைகள் திருப்திகரமாக மூத்த சகோதரில் அன்பு ஆதரவுகள் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி மாதத்தில் பிற்பகுதியில் ஆணி மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற அமைப்பு. இங்கே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்றீர்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து வரன் அமையாத நேர்களுக்கு தடை தாமதம் சிக்கல்கள் சகோதர பிரிவினையில் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆணி மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கப் போகின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது. உங்களுடைய 3ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 3 கூடவே 4 கூடவும் திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 5வது இடம் என்பது திரிகோணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே தொழில்காரகன் பலம் பெற்றே இருக்கின்றார். ஆக தொழில்களிலே இருக்கின்றவர்கள் ஒரு அற்புதமான உயர்வுகளை சனி சுயநட்சத்திரத்திலே பவனி வந்து 11வது இடத்திலே இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே தொழில்களிலே ஒரு உயர்தரமான நல்லதொரு யோகத்தை ராசிநாதன் பலம் பெற்றும் ராசியை சுக்கிர பகவானும் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற காரணத்தினால இந்த காலகட்டங்களிலே தொழிலில் இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார். தொழில் காரகன் திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசிக்கு சனி பகவான் பலம் பெற்று இருக்கின்றது மட்டுமல்ல, 2ஆம் இடம் பஞ்சமாதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்திலே புதன் பகவானுடன் ஆட்சி பலத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தடை தாமதங்கள் ஆயுள் கண்டம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே நவகிரக நாயகர்கள் 3 கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பு. கண் நேத்திரத்திலே தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் உள்ளவர்களுக்கும் சுபபோகமான மருத்துவ அறுவை சிகிச்சை முடிந்து நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது ஆணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் துப்பறியும் துறை, காவல்துறை, ஆர்மி சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே துப்பறியும் துறைகளிலே தேர்ச்சி பெற்ற ஒரு ராசி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ராசி இது. எல்ஐசி சம்பந்தப்பட்ட துறையிலே தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆணி மாதங்களிலே 8ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. கல்யாண வைபவங்கள் 12ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகின்றார். தற்பொழுது 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் மாதத்தில் முற்பகுதியாக பிற்பகுதியாக இருந்தாலும் கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதங்களிலே சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான யோக பலன்களில் ஆணி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு செவ்வாய் பகவான் 10வது இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய 4வது பார்வை உங்களுடைய ராசியை மட்டுமல்ல உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவானும் அங்கே பார்வை செய்கின்றது. ராகு பகவான் இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது தொழில் வேலைகளிலே என்ன சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்களிலே தீர்வு காணக்கூடிய ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் 10ஆம் இடத்திலே பலம் பெற்று விருச்சிக ராசிக்கு நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது 3 கிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. வீடு வாசல் புதுசாக கட்டக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடிய விற்கக்கூடியவர்களுக்கும் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பொருளாதாரத்திலே ஒரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த ஆணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 6 பலம் பெற்று 7ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அமைப்பு. களத்திர காரகனும் சாணாதிபதியும் ஒருங்கே அமைய பெற்று இந்த மாதம் ஆணி 16ஆம் தேதி சுக்கிர பகவானும் ராசியை பார்க்கின்ற ராசிநாதன் 10ஆம் இடத்தில் ராசியை பார்க்கின்ற கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையாத நேர்களுக்கு சகோதரன்களிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றவர்களுக்கு சொத்து சுகங்களிலே வம்பு வழக்கு இருக்கின்ற நேர்களுக்கு இந்த ஆணி மாதங்களிலே உங்களுக்கு 8 8ஆம் இடத்திலே பலம் பெற்றும் 9ஆம் இடத்ததிபதி தனவாக உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருந்து அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பு. கிரகங்கள் அவரவர் வீடுகளை அவரவர் பார்க்கின்ற ஒரு அமைப்பு நல்லதொரு அமைப்புகளிலே உங்களுக்கு இருக்க போகின்றது. 10 8ஆம் இடத்திலே மறைந்து இருந்தாலும் அவர் நிறைந்த பலன்களை குருவின் அனுகிரகத்தோடு 2 கிரகங்கள் நண்பர்கள் ஒருங்கே இணைந்து வீடு கொடுத்த புதன் பகவான் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பஸ்தானமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் சகோதரன் நண்பர் தாய்மார்களின் அன்பு ஆதரவு உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்திற்குமே ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை சுபபோகமான கல்யாண வைபவங்கள் வெளிநாடு வெளியூர் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளிலே
இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே. நல்லதொரு அற்புதத்தை விருச்சிக ராசிக்கார நேர்கள் குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாகவும் தேவகுரு அசுரகுரு சுக்கிர பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலேயும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே மிகவும் 7 கூடையவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு அற்புதமாக இருக்கின்ற காரணத்தினாலே பெண்களால் ஆதாயங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு, குடும்ப ஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு, குடும்ப ஸ்தானத்தை ஸ்தானாதிபதி தனக்காரகன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சமாதிபதி பார்வை செய்கின்ற காரணத்தினாலே எதையும் சந்திக்கவும் எதையும் சாதிக்கவும் ஒரு அற்புத யோகங்களிலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் 10ஆம் இடத்ததிபதி ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.